வணக்கம். நான் தான் சக்கரை சரவணன். 40 ஆண்டு கால அடிப்படை உறுப்பினர். 2 முறை மாமன்ற உறுப்பினராக இருந்தேன். மண்டல குழு சூரமங்கலம் மண்டல குழு தலைவராக இருந்தேன். 10 ஆண்டு காலம் மெய்யனூர் பகுதி கழக செயலாளராக இருந்தேன். இப்படி பல பொறுப்புகளில் இருந்தேன். என்ன 10 ஆண்டு காலம் மாநகர செயலாளராக இருந்தார் ஜெயக்குமார். அவரே உருவாக்கின மத்திய மாவட்ட செயலாளராக உருவாக்கின மிகப்பெரிய ஜாம்பவான எஸ்டி கலையமுதன் அண்ணன் மேயரு 2 வாட்டி எம்எல்ஏ வடக்கு தொகுதி ஜெயிக்கிறாரு கண்ணங்குறிச்சி ஓட்டுனால. அந்த கண்ணங்குறிச்சி பேரூராட்சி தலைவர் குபேந்திரன் அந்த ஆளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே வடக்கு தொகுதியில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஜிகே மயில்வேலு கவுன்சிலரு, அம்மா மண்டல குழு தலைவர் உமாராணி, இப்படி தெய்வலிங்கம், இன்னும் பல கவுன்சிலர் பூரா வெளியே சொல்ல முடியாத வேதனையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு வடக்கு தொகுதியில் முக்கிய நிர்வாகி பூரா இவங்களாம் பணியாற்றலாம். இவங்கெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு இவர் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டு கேட்டுருக்கிறாரு. ஆனால் 2000 கொடுத்துட்டா எப்படி ஜெயிக்க முடியும்? எல்லாம் கட்சிக்காரன் பூரா படாத பாடுபட்டு இருக்கிறான். ஒருத்தருக்கு ஒன்றும் செய்யலை. அதுக்கு மேலே சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் துணை செயலாளர் குமரவேலை ஒரு ஓரம் கட்டியிருக்காரு. குமரவேலை ஓரம் கட்டி வச்சுக்காரு. அந்த குமரவேலை கவுன்சிலரு அவர் பொண்ணு கல்யாணத்துக்காக எல்லாத்தையும் கூப்பிட்டாருன்னு சொல்லி அந்த ஆள் ஓரம் கட்டி வச்சுட்டு இப்படி செயல்பட்டு இருக்கிறாரு. வடக்கு தொகுதியில் மட்டும் 10 ஆண்டு காலம் படாத பாடுபட்டு ஆளுங்கட்சியாக வர்றப்போ 22 வார்டு செயலாளர் தூக்கி எஞ்சிவிட்டார். அவனுக்கெல்லாம் பாவம் மிகப்பெரிய அவமானமாக படுத்திட்டு இருக்கிறாரு. அப்புறம் குறிப்பாக எஸ்ஆர் அண்ணாவெல்லாம் பொதுக்குழு உறுப்பினர். அந்த ஆளெல்லாம் கூட்டத்துக்கு கூட கூப்பிட்றதில்ல. அவர் பாவம் அவர் ஒரு பாணியாக போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி வடக்கு தொகுதியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள்லாம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம சேலம் மாவட்டத்தையே உருவாக்கின வீரபாண்டியார் அவர் குடும்பத்தையே அரசியலில் யாரும் இல்லாத அளவு நிலையை உருவாக்கி விட்டார் ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு. அதுக்கு மேலே எஸ்ஆர் பாரதிதான் முன்னாள் எம்பி, சிறந்த கள போராளி, வார்டாக போய் மனு வாங்கி யாருக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்து செஞ்சுட்டு இருந்தார். அவரோட செயல்பாடு பிடிக்காமல் அவரை விட்டால் நம்மளை காலி பிடிவிட்டு அந்த ஆளை எந்த தொகுதியுமே தராத அவரையும் காலி பண்ணிட்டார். இப்படி எண்ணற்ற முக்கிய நிர்வாகிகள்லாம் கலையமதம் போன்றவெல்லாம் மிகப்பெரிய அவமானமாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கூட இருக்கிற நிர்வாகிகளை இப்போ இருக்கிற தோரணையை பார்த்தா அமைச்சர் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இப்போ இருக்குது. ரொம்ப வேதனையாக இருக்குது எங்களுக்கெல்லாம்.